Hi friends, I am Manoj from Manoj Academy. ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மாதிரி கொண்டு போனால் ஈஸியாக இருக்கும், ஸோ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நம்ம எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே நிறைய டவுட் இருக்கும். எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறது, எப்படி ப்ரிப்பரேஷனை கொண்டு போகிறது, எந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய டவுட்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கையில் இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் தான் ஃபஸ்ட் நம்ம கையில் இருக்கணும். சிலபஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு தெரிய வரும். ஒரு சிலபஸ்ன்னு எடுத்திங்கன்னா இப்போ குப்தர்கள்னு கொடுத்தாரு, ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்தர்களும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த குப்தர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம படிக்கணும். அது எங்கேருந்து படிக்கணும்னா ஸ்கூல் புக்கில் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்கூல் புக் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ 6லேருந்து 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 6 to 10th கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். +1 +2 என்ன பண்ணலாம்னா அப்புறம் தேவையான சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணுறோம். சிலபஸ் வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு சிலபஸில் உள்ள பாடத்தை ஸ்கூல் புக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்ததான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஏரியாவை வெயிட்டேஜ் கொடுக்கணும், அதாவது ஒரு டாப்பிக்கை எப்படி படிக்கணும் நமக்கு சொல்லித்தரும். ரெண்டாவது நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாரதியாரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை திரும்ப பார்க்கும்போது அந்த பாரதியார் டாப்பிக்கில் நீங்கள் படிச்சது கொஸ்டினாக வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக படிச்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். ஓகேவா? இப்போ 2018க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்தது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒரு எக்ஸாமில் கேட்டதை அடுத்தது எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் நிறைய கொஸ்டின் அடிக்க முடியும். பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆகிறது கிடையாது. ஓகேவா? பட் கரண்ட் ட்ரெண்டில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரியா? ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுக்கிறோம். அதை வச்சு என்ன பண்ணுறோம், சிலபஸை பார்க்குறோம். சிலபஸ்லேருந்து ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ ஸோ ஸ்கூல் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நோட்ஸ் இருக்கிறதாகட்டும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். அது 100 கொஸ்டின் அப்படிங்கிறது தமிழ். சரியா? 100 கொஸ்டின் அப்படிங்கிறது தமிழ், 25 கொஸ்டின் அப்படிங்கிறது மேக்ஸு, மீதி இருக்க 75 ஜிகே. இந்த 75 பொறுத்த வரைக்கும் 10 யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 10 யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரிசையாக கொடுத்துருக்கேன். ஆவரேஜாக ஒரு சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நிரந்தரமான ஒரு பேட்டர்ன் கிடையாது. அதாவது இப்போ ஐஎன்எம்னா ஐஎன்எத்தில் 5 தான் கேட்கணும்னு கிடையாது. நான் ஆவரேஜாக இது வரைக்கும் கேட்டதை வச்சு இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னு கொடுத்துருக்கேனே தவிர ஸோ கண்டிப்பாக கம்பல்சரியாக இதே மாதிரி தான் கேட்கணும் இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்டில் கூடவும் வேறு சப்ஜெக்டில் கம்மியாகவும் கேட்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் அதிகமாக கேட்குறாங்க. யூனிட் 8 அப்படிங்கிறது தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ யூனிட் 8ல் நிறையா கொஸ்டின் வருது. அதுக்கப்புறம் பாலிட்டி. ஸோ இந்த ஆர்டரில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சயின்ஸ் எல்லாம் கடைசியாகவே படிச்சுக்கலாம். ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் சிலபஸ். அதாவது உங்களுக்கு 10th சயின்ஸ் எடுத்திங்கனாலே ஒரு 300 பக்கம் இருக்கும். 300 பக்கம் படிச்சிங்கன்னா 5 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அடிப்போமாங்கிறது அடுத்த விஷயம் இருக்குது. ஸோ அதனால் சயின்ஸை கடைசியில் பார்த்துக்கலாம். சிஏ அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா சிஏ என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி சிலபஸை ஓரளவு ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஜாகிரஃபி வரைக்குமாச்சும் கவர் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் என்ன பண்ணிக்கலாம், மற்ற 4 பாடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு படித்த சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் வந்து 100 மார்க் வருது, மேக்ஸில் 25 மார்க் வருது. ஸோ இதுவே நமக்கு 125 மார்க் வருது. ஸோ இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும். நம்ம கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணணும், அதிக நேரம் இந்த தமிழ் மேக்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ ஆவரேஜாக நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஒதுக்க முடியும். ஸோ 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா 4 to 6 மாதத்தில் என்ன பண்ணிடலாம், சிலபஸை நம்மளால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். அப்படி சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் தான் இங்கே விஷயமே. ஸோ ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் தமிழ் கொடுங்க, 2 மணி நேரம் மேக்ஸ் கொடுங்க, 2 மணி நேரம் ஜிகே கொடுங்க. இல்லை நான் ஃபுல் டைமாக படிக்கிறேன்னா 10 மணி நேரம் கூட நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃபுல் டைமாக படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 மணி நேரம் கூட படிக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் படிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் படிக்கிற அவசை பிரிச்சுக்குங்க. இப்போ நான் 6 மணி நேரத்துக்கு சொல்லியிருக்கேன், இதே 8 மணி நேரம் படிச்சிங்கன்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் 1 எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிற அவசை பிரிச்சுக்குங்க. ஸோ ஒரே சப்ஜெக்டாக படிக்காதீங்க, ஷஃபில் பண்ணி படிங்க. ஸோ ஜிகே பொறுத்தவரைக்கும் 2 பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஹிஸ்ட்ரி பாலிட்டி படிச்சிங்கன்னா நாளைக்கு ஐஎன்எம் யூனிட் 8 படிங்க. ஸோ அந்த மாதிரி கலந்து படிங்க. ஓகேவா? இந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் ரிவிஷன் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து ப்ராசஸே. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும்.
ஏன்னா ஒரு டாபிக் படிக்கிறீங்க, இப்போ டேரெக்டாக போய் எக்ஸாமில் உட்காந்து அங்கே மறந்து போச்சுன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இங்கேயே டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா நமக்கு எந்த இடத்துல மறக்குது, எங்கே தப்பு பண்ணுறோமோ நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு மேக்ஸ் வருதா வரலையா, சயின்ஸ் வருதா வரலையா, இல்லை ஹிஸ்ட்ரியில் தப்பு பண்ணுறோமா இங்கேயே கற்றுக்கிட்டோம்னா நம்ம எக்ஸாம் போய் என்ன பண்ணலாம், ஈஸியாக அட்டன் பண்ணி நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷராக ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள், சிலபஸை கையில் எடுத்துகிட்டு ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஓகேவா? எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.